ஹாய் ஹலோ பீப்புள். இன்னைக்கு நம்ம வந்து பீட்டர் பார்க்கரோட கம்ப்ளீட் க்ளோன் பென்ரெய்லியை பற்றி பார்க்க போகிறோம். என்னடா ஊரே அங்கே வந்து ஸ்பைடர்மேனோட டீசர் வந்திருக்கு, அதை பற்றி பேசிகிட்டு இருக்கு, நீ என்னடா பென்ரெய்லியை தூக்கிட்டு வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பற்றி கிரேசியான இன்டர்நெட்டில் தியரி சுற்றிக்கிட்டு இருக்கு. வில்லன் யாராக இருக்கலாம், ஏன் இவருக்கு வந்து இப்போவே வந்து நான் இந்த ஆர்கானிக் வெப் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தியரிஸ் போயிட்டுருக்கு. எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து நாளைக்கு வீடியோ போடுறேன். நீ நம்ம பென்ரெய்லியை பற்றி பார்ப்போம். பென்ரெய்லி வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண போடுறாங்கன்னா, இந்த மார்வல் நிறைய சாகா வரும், அதில் க்ளோன் சாகான்னு சொல்லிட்டு இருக்கு, அதில் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பென்ரெய்லி யார் கிரியேட் பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர்மேனோட வில்லன் தான் கிரியேட் பண்ணியிருப்பான். அந்த ஜாக்கலோட உண்மையான பேர் மைல்ஸ் வாரன். அவன் வந்து எம்பையர் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் ஒரு பயாலஜி ப்ரொஃபஸராக இருப்பான். யாருக்கு இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, குவென் பீட்டர் இவங்க எல்லாமே தான். குவென் மேலே அவனுக்கு சீக்கிரட்டாக ஒரு லவ் இருக்கும். பட் வந்து அந்த கிரீன் காப்ளின் இஷ்யூனால குவென் செத்து போயிடுவாங்க இல்லையா. ஆனால் கிரீன் காப்ளினால குவென் செத்ததுக்கு ஸ்பைடர்மேன் மேலே ஜாக்கல் பழி போடுவாங்க. என்ன நடக்குது நியாயமா அது அப்படி மாதிரி தான் இருக்கும். பட் வந்துட்டு இந்த பிரச்சனைனால இவன் ஸ்பைடர்மேனால தானே குவென் செத்தா, ஸ்பைடர்மேனை எப்படி டார்ச்சர் பண்ணுற மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு க்ளோனை கிரியேட் பண்ணி அது மூலமாக வந்து அவன் லைஃப் எடுத்துக்கலான்னு பார்ப்பான். ஏன் வந்து ஃபர்ஸ்ட் பர்ஃபெக்ட் க்ளோன் அப்படின்னு சொன்னோன்னா, ஏற்கனவே வந்து பென்ரெய்லிக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு க்ளோன் கிரியேட் பண்ணியிருப்பான். அதுக்கு பேர் வந்து கெயின் பார்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருப்பாங்க. அந்த க்ளோன் வந்து அன்ஸ்டேபிளாக போயிடும். அதுக்கப்புறம் தான் வந்து பென்ரெய்லி ஃபார்ம் கிரியேட் பண்ணுவான். அது வந்து பர்ஃபெக்ட் க்ளோனாக இருக்கும். அதே மாதிரி பென்ரெய்லிக்கும் தனியாக ஒரு வாழ்க்கை இருக்குது, நீ அதை வாழணும்னு சொல்லி ஸ்பைடர்மேன் அட்வைஸ் கேட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்கார்லட் ஸ்பைடராக காமிக்கில் சுற்றிக்கிட்டு இருப்பார். தட்ஸ் ஆல். இதை பற்றி உங்களுக்கு என்ன கருத்து இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. நாளைக்கு ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே பற்றி பார்ப்போம்.